இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதே தான் நானும் கேக்குறேன். முதல்ல உன்னை இந்த ரூம்குள்ள விட்டது யாரு? டாபிக்க மாத்தாத. ஏன் ரூம்ல வந்து ஏன் கண்ணத்தை கிள்ளது மட்டும் இல்லாம எதுக்கு வந்து என்னையே கேக்குறியா? வாட்? கண்ணத்தை கிள்ளனா? இப்படி நீ கிள்ளலையா? ஏய், பைத்தியம். உன் கண்ணத்தை நான் எப்ப கிள்ளனேன்? நீ கிள்ளதுனால தான் நான் எழுந்திருச்சேன். ஒரு பொண்ணு தனியா இருந்தா போதுமே, இப்படிதான் மேல வந்து விழுவீங்க. என்னது நீ பொண்ணா? அப்படி என்ன சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையா? உனக்கு வேணா அப்படி தோணலாம், எனக்குலாம் அப்படி எதுவும் தோணல. அப்படி தோணாமதான் ஏன் ரூம்குள்ள வந்தியா? நீ வந்து என் கண்ணத்தை இப்படி. ஏய், இது என் கண்ணு நினைச்சியா இல்லனா மைதா உருண்டை நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு போட்டு கிள்ற. நீ மட்டும் வந்து என் கண்ணத்தை கிள்ன. ஏய், நான் இப்ப கிள்னேன். ஒழுங்கா நியூசன்ஸ் பண்ணாம ஒழுங்கா என் ரூமை விட்டு வெளியே போ. முதல்ல நீ போ. போறியா இல்லையா? நான் எதுக்கு போணும்? முதல்ல என் ரூம்குள்ள வந்ததுக்கு, என் கண்ணத்தை கிள்னதுக்கு என் கால்ல விழுந்து மரியாதையா மன்னிப்பு கேளு. என்னது? நீ என் மேல கை வச்சல்ல? ஓவரா பேசாத, வெளியே போ. ஏன் ரூம்குள்ளேயே வந்து ஏன் மேல கை வைக்கிறதுக்கு யாரா நீ? இந்த வீட்ல திருடுறதுக்கு வந்திருக்கியா? திருடுறதுக்கா? என்ன ராத்திரியில திருட்டு வேலை பண்றதுக்காக இப்பெல்லாம் திருடுங்க நைட் ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரடி திருட? யாரு? டியா? நீதான்டா, நீதான். நடு ராத்திரியில வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னா திருட இல்லாம வேற யார் நீ? அப்படியே போட்டனா? என்ன அடிப்பியா? வா வந்து அடி. வா அடிப்பியா? எனக்கு டான்ஸ் மட்டும் இல்ல, கொஞ்சம் கராட்டேவும் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா வா ஃபைட் பண்ணி பார்க்கலாம். ஏ, முதல்ல யாருடி நீ? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பேச்ச மாத்தாத, வா ஃபைட் பண்ணலாம். ஓ ஆ ஏ, இந்த அறிவு கெட்டவனே, உன்னை என்ன பண்ற? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ முதல்ல வெளியே போ, வெளியே போ. ஏய் புக்ஸ், ஏய் புக்ஸ், வேண்டாம், ஸ்டாப். ஏய் வாங்க. ஏய் ஸ்டாப் இட். என்ன பண்ற நீ? சொன்னா கேளு. ஸ்டாப் இட். என்ன பண்ற நீ? என்ன இது பூமி ஞாபகமாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அறிமுகமாச்சுன்னா அது வீட்டு வெளியில வரைக்கும் தான். ஆனா இவ வீட்டுக்குள்ள கனவுக்குள்ளேயும் வந்துட்டாளே. சரி, என்னாச்சுடா? இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி யாரையும் மனசுக்குள்ள வச்சுட்டு சுத்துற பழக்கம் இல்ல. அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ள மட்டும் இல்லாம கனவுல எப்படிடா வரா? அதாவது எனக்கே தெரியாம என் மனசு பூமியை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்குன்னா இது விருப்பமா? இருந்தாலும் இந்த விருப்பம்லாம் எனக்கு வழக்கமா வரது தானே. ஆனா இந்த ஃபீலிங் ஏதோ ரொம்ப புதுசா இருக்கு. நினைச்ச உடனே அவ என் கண்ணு முன்னாடி வரா. அவ சிரிப்பு சத்தம் கேக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சரி பையலே, இது அதான் நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு லவ் வந்துருச்சா?
இப்படிதான் பண்ணணும். நீ முதல்ல ஆரம்பி. இது என்னால முடியாது. நீ பண்ணணும். அண்ணா, இந்த சலங்கைய கட்டிக்கிட்டு காலை அப்படி திருப்பணும், கையை எப்படி வளைக்கணும், என்ன அண்ணா இதெல்லாம்? இந்த டான்ஸ் எல்லாம் என்னால பண்ண முடியாது. இது மட்டும் முடியுமா? அந்த சலங்கை ஒலிய நிறைய பேர் கடலை தாண்டி வெளிநாடுகள்ல கூட கேக்குற மாதிரி பண்றாங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னால இந்த டான்ஸ் எல்லாம் முடியாதுண்ணா. புரி, கத்துக்காம எப்படி உன்னால பண்ண முடியும்? நீ இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீயே உன்னால முடியும்னு உன் வாயால சொல்லுவ. நான் கத்துக்கிறேன். பட் சால்சா டான்ஸ் முடியாது. நீ கிளாசிக்கல் டான்ஸ் தான் கத்துக்கணும். உனக்கு வேற சான்ஸே கிடையாது. நம்ம 2 பேருக்கும் 1500 ரூபாய் ட்ரெஸ், நட்சத்திராக்கு மட்டும் எவ்வளவு காஸ்ட்லியோ? 12,000 மம்மி. ரேட் எல்லாம் பார்த்தா குவாலிட்டி இருக்காதுடா. உனக்காகவே ஸ்பெஷலா இந்த Dress நான் தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பர்பா இருக்கு மம்மி. பின்ன என் பொண்ணு யாரு? மகாராணியாச்சே. என் பொண்ணு போடுற Dress வேற ஒருத்தர் போடக்கூடாது. தேங்க் யூ மாம், தேங்க் யூ வெரி மச். சரி, போய் இந்த Dress போட்டுட்டு வா போ. அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸை எப்படியாவது கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? இது என்ன பெரிய விஷயம்? நட்சத்திராவை ஈஸியா பேசிய மயக்கலாம். இந்த Dress ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. ஏன் செட் ஆகலன்ற? எனக்கு கரெக்ட் ஃபிட்டா இருக்கு. வேணும்னா பாரு. அப்படியா? அளவு முக்கியம் இல்லடா தங்கம். இந்த கலருக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. மம்மி செலக்ட் பண்ணா எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. சுத்தமா இல்ல. எந்த ஆங்கிலையும் உனக்கு இந்த Dress சூட்டே ஆகல. அம்மா செலக்ட் பண்ண Dress நல்லா இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, வா. அத்தை மேல இருக்கிற பயத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு அத்தைய விட நீ தான் முக்கியம். இங்க பாரு, நீ வெளியில போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்த உடனே அப்படியே ஃபிளாட் ஆயிடணும். Dressனா அப்படி இருக்கணும். அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் இரு. இந்த Dress எனக்கு நல்லா தானே இருக்கு. சரி, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்?